ஃபைனல் குறிக்கோள் ஒரே மாதிரி இருந்தாலும், கம்ப்ளீட் ஒன்னஸ் வித் காடுன்னு நியமம் 3 சொன்னபடி இருந்தால் கூட, அதை போகும்போது வரக்கூடிய இன்க்ரிமெண்டல் கோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு குறிக்கோளாக மாறக்கூடிய அந்த விஷயமானது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு அபியாசிக்கும் மாறும். அது எங்கே மாறுன்னு சொன்னால், டெய்லி நான் அதை ரெஃபர் பண்ணணும். இப்போ நீங்கள் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, அன்னி ராத்திரி பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், அன்னி ராத்திரி P&L அக்கௌண்ட் பார்ப்பாங்க. இந்த வருஷம் நான் 10 கோடி சம்பாதிக்கணும், இனி வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன், இன்னும் பாக்கி எவ்வளோ இருக்குது. அப்படியே நீங்கள் சம்பாதிச்சிட்டே வரும்போது, இல்லையா 10 கோடிக்கு மேலே சம்பாதிக்கலாம் போல இருக்குன்னு என்ன பண்ணுவீங்க, குறிக்கோளை மாற்றுவீங்க. இதே மாதிரி தான் ஒரு மாணவனும் சரி, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள் யாராக இருந்தாலும் சரி, அன்னைக்கு நீங்கள் யோசித்து பார்க்கும்போது அடுத்த நாளைக்கான பயிற்சிக்கான ஒரு கத்தாலப்பா எப்போ எழுந்துக்க போகிறோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு வர ஆரம்பிக்கும். நம்ம நான் நிறையா பேருக்கு சிட்டிங் கொடுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரதர் எங்களுக்கு மாஸ்டர் சொல்கிறாரு செய்கிறோம், அதுதானே டிசிப்ளின். அது அல்ல. இப்போது மாஸ்டர் தான் சொன்னாருன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு ஒரே வீட்டில் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இல்லாமல் சும்மா ட்ராவலர்ஸ் மாதிரி இருந்தாலும் ஒரு உறவு முறையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆத்மார்த்தமாக இருக்கும்.